என்ன செய்யணும்? இதான் ஆராதனை. வாசிங்க அந்த யாத்திரையாகமம் 12:25. கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். நீ போகிற இடத்துல, நீ போய் சேர்ற இடத்துல, நீ வாழ்ற இடத்துல, உட்கார்ந்துருக்க இடத்துல, படுத்திருக்க இடத்துல, நீ தூங்குற இடத்துல இந்த ஆராதனை நீங்க பண்ணுங்க. எந்த ஆராதனைய? என்னை செத்து போன ஆவியை உயிர்ப்பித்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தத்தை நான் என்ன செய்கிறேன்? முத்தமிட்டு ஆராதிக்கிறேன். என்னை குணமாக்கும்படியாக காயப்பட்ட இயேசுடைய காயங்களை நான் என்ன செய்கிறேன்? ஆராதிக்கிறேன். அவருடைய வார்த்தை என்னுடைய ஆவியையும் ஜீவனையும் என்னுடைய கணுக்காலையும் உடலுக்குள்ளே பாய்ந்து என்னை குணமாக்குகிற, விடுதலை செய்கிற தேவனுடைய வார்த்தையை நான் ஆராதிக்கிறேன். கை தட்டுகளை பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி வாசி விடுதலை வாசி பார்ப்போம். அப்பொழுது உங்கள் இதை நீ சொல்லும் போது, இப்படி நீங்க ஆராதிக்கும் போது உங்க பிள்ளைகள் இந்த ஆராதனையினுடைய கருத்து என்னவென்று உங்களிடத்திலே கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்கா ஆகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது, நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த ரத்தத்தை பூசி, இந்த ரத்தத்தை வீட்டு நிலைக்கால்களிலும் மேல்சட்டத்திலையும் பூசி இந்த பாஸ்காவாகிய பலியை நாங்கள் கொண்டாடும் போது இந்த சங்கார தூதுவன் இந்த எகிப்தியர்களை பார்வோனுடைய படையில் இருக்கக்கூடிய, அந்த பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லா முதல் பிள்ளைகளையும், எல்லா ஆடு மாடுகளில் இருக்கக்கூடிய முதல் கண்டுக்குட்டிகளும் ஆட்டுக்குட்டிகளும் சாகும்படி சங்கார தூதன் வரும்போது இந்த இரத்தம் பூசப்பட்டிருந்த வீடுகளிலே, நிலைக்காலிலே பூசப்பட்டிருக்கிறதை பார்த்து இந்த வீடுகளில் எந்த மரணமும், எந்த வாதையும், எந்த நஷ்டமும் கஷ்டமும் வராமல் இந்த இரத்தம் பாதுகாத்தது என்பதை நீங்கள் தாயின் தகப்பனும் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை போதித்து, இதை அறிவுறுத்தி, அவங்களை இதை வழிபடும்படி, தொழுது கொள்ளும்படி நீங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை யாராவது பண்றீங்களா? வீட்டில் தாய் தகப்பங்க, நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பண்ணியிருக்கீங்களா? ஒட்டு தாய், உங்க வீட்டில் இதை பண்ணியிருக்கீங்களா? இல்ல. அப்புறம் எப்படி உங்க பிள்ளை ஆசீர்வாதமா இருப்பாங்க? எப்படி அவங்க சாபத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க? எப்படி இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருப்பாங்க? எப்படி இந்த செத்து போன ஆவி வீழ்த்தலும்? அதனால இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீ எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நமக்கு மதம் தேவையில்லை. மதத்தை விட்டு வெளியில வா, இந்த மத சடங்காச்சரங்களை விட்டு வெளியில வா. நீ வந்து என்ன செய்யணும்? கணித்திருந்து இந்த புருவ மத்திய மேலே தூக்கி கரங்களை வச்சுன்னா அந்த அகக்கண், இந்துக்கள் சொல்லக்கூடிய நெற்றிக்கண், இது நம்ம பைபிள் சொல்லக்கூடிய ஞானக்கண். பிரைசலா. இந்த ஞானக்கண் திறக்கப்படணும்னா அப்படி புருவ மத்திய மேலே தூக்கி இந்த வசனங்களை, இந்த வார்த்தைகளை, இந்த வார்த்தை இப்போ என் உடம்புக்குள்ளே பாயுது, இந்த வார்த்தை என் உடலுக்குள்ளே பாய்ந்து இந்த செத்து போன ஆவியை உயிர்ப்பித்து இப்பொழுது என்னை பலனடைய செய்கிறது. என்னை பலப்படுத்துகிற என் தேவனே, நான் உண்மை என்ன செய்கிறேன்? இதான் ஆராதனை. இப்படிதான் ஆராதிக்க. இதை சொல்லி உன் பிள்ளைகளுக்கு ஆராதிக்க வை. நாங்கள் இதை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று உங்க பிள்ளைகள் இதுக்கு விளக்கம் கேட்டா, இதுக்கு நீ என்ன விளக்கம் சொல்லணும்? இந்த இரத்தத்துல தான் என்ன செஞ்சு பாதுகாக்கப்பட்டது. இது இயேசு கிறிஸ்து சிந்த போகிற இரத்தத்திற்கு முன் அடையாளமாக தேவன் அன்னைக்கு மோசேக்கு இது சொல்லிக் கொடுத்தார். கைதிகளமாகவும். ஆனால் இன்னைக்கு நமக்கு தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? பலியாகி விட்டார், பாடுபட்டு விட்டார், இரத்தத்தை சிந்தி விட்டார், உயிரை கொடுத்து விட்டார். இதுதான் 1 பேதுரு 1:19 சொல்லுகிறது. மாசற்ற விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. வாசிங்க 1 பேதுரு 1:19 டக்குனு வாசிங்க பார்ப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே, முத்தி அடைந்திருக்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நல்லா நீங்க கவனிக்கிறோம். இதைத்தான் விவேகானந்தர் சொல்றாரு. நீ எத்தனை முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் உனக்கு முத்தி கொடுக்கணும்னு சொன்னா, உனக்கு ரட்சிப்பளிக்கணும்னு சொன்னா இந்த இயேசு ஒருவரால தான் முடியும். இந்த முக்கோடி தேவர்களை ஒருத்தராத இயேசுவை நீ என்ன செஞ்சிடாத, நினைச்சிடாத. இந்த முக்கோடி தேவர்களும் ரத்தம் சிந்தினாலும் அவங்க நம்ம பாவத்தை என்ன செய்ய முடியாது? போக்க முடியாது. நம்ம சாபத்தை என்ன செய்ய முடியாது? நீக்க முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்துல கொண்டு உங்களை என்ன செய்ய முடியாது? நீ எங்க இருந்த? வானகமே நம்முடைய தாய்நாடு பைபிள் சொல்லுது. அப்போ அந்த வானகமாகிய தாய்நாட்டுக்குள்ள நீ போகணும்னு சொன்னா
இந்த இயேசுவின் ரத்தத்தை நீ பயன்படுத்தி இதை உபயோகப்படுத்தி எப்படி இந்த எண்ணெயை இப்படி அந்த 3 பாட்டு தேய்ச்சிருக்கிற 2 பாட்டு தேய்க்கும் போது கருப்பாக மாறுதோ இது மாதிரி டெய்லி நினைச்சணும். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேய்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நான் எழுதி டெய்லி தேய்ச்சிட்டு இருக்கிறேன். இப்போ நான் சொல்கிறத நீ இருக்கும்போதும் படுத்திருக்கும் போது, இப்போ நான் படுத்திருக்கும் போது இது சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இது இன்னைக்கு ஏன் வெள்ளையாக வச்சுருக்கேன்னு சொன்னால் இது உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக. இதை நீ பயன்படுத்த இது கருப்பாக மாறும். இந்த இரத்தத்தை நீ பயன்படுத்த நீ நீதிமானாக மாறுவாய். இந்த இரத்தத்தை பயன்படுத்த நீ ஜீவனுள்ள ஆத்மாவாக மாறுவாய். இந்த இரத்தத்தை பயன்படுத்த நீ பரிசுத்தமான ஆன்மாவாக நீ நினைச்சுவாய் வாழ்வாய். இந்த இரத்தத்தை பயன்படுத்த நீ செத்து போன உன் ஆன்மா, செத்து போன உன் ஆவி வீழ்த்தெழுந்து நீ ஜீவனுள்ளவனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாய். கைத்திருக்கிறோம். ஆனால் மத வழிபாடு என்ன செய்யுது? போய் எதையோ அந்த நேரத்தில் எதையோ ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அதை சொல்ல இல்லையா சொல்லுங்கிறாங்க, இல்லை ஜெபமாலை சொல்லுங்கிறாங்க, இல்லை மன்றாட்டு சொல்லுங்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே கடவுள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ சொல்ல வேண்டிய மந்திரம், நீ சொல்ல வேண்டிய வழிபாடு, நீ செய்ய வேண்டிய வழிபாடு எதுன்னு சொன்னால் இந்த மாசற்ற விலையேறப்பட்ட ரத்தம். இதை உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 11 நீ பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாகமம் 6, நீ நிரப்பாத சகல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கின்ற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டத்தையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகி எகிப்து. இன்னைக்கு நம்ம அடிமைப்பட்டிருந்த சரீரம், அடிமைப்பட்டிருந்த குடும்பம், அடிமைப்பட்டிருந்த மதம், அடிமைப்பட்டிருந்த இந்த பூமிக்குரிய வாழ்க்கை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? அடிமையாக தானே இருக்கிறோம். மதத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், இந்த சரீரத்துக்கு அடிமையாக இருக்கிறோம், பூசலுக்கு அடிமையாக இருக்கிறோம், பொண்டாட்டிக்கு அடிமையாக இருக்கிறோம், பிள்ளைக்கு அடிமையாக இருக்கிறோம், மாமியாளுக்கு அடிமையாக இருக்கிறோம், மருமகளுக்கு அடிமையாக இருக்கிறோம். இதான் நடந்துட்டு இருக்கு. இந்த அடிமைத்தனமாகிய இந்த வாழ்க்கையை, இந்த வீடாகிய இதை நீ ஒழித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, உன்னை புறப்பட பண்ணின யாரை மறக்காத, உனக்கு இதுல இருந்தெல்லாம் விடுதலை இருந்து உன்னை சுதந்திரமாக்கி 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அங்கு 9ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் ராஜாக்களாக அரசகுல திருத்துவ கூட்டமாக இறைவனுக்கு சொந்தமான பிள்ளைகளாக நீங்கள் சுதந்திரவாளிகளாக வாழ்றதுக்கு ஒரே ஒரு வழி எதுன்னு சொன்னா இந்த இயேசுதான் வழி. இந்த இயேசுவை நீ ஏற்றுக்கோ, கடவுளா ஏற்றுக்கோ, இந்த இயேசுவை உன் ரட்சகரா ஏற்றுக்கோ, இந்த இயேசுவை பரலோகத்தில் உனக்காக பரிந்து பேசுகிற, உன்னை நீதிமானாக்குகிற இரத்தமாக நீ ஏற்றுக்கோ. ஏற்றுக்கோ. இந்த 13ஆம் வசனம் அழகா சொல்லுது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் உணர்ந்து நோய்கள் தீர்ந்து பாவங்கள் அறத்தோடுது. பேய்கள் உணர்ந்து நோய்கள் தீர்ந்து பாவங்கள் அறத்தோடுது. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. அப்ப என்ன செய்யணும்? ஏசப்பா உங்க நாமத்தில் இப்ப என்னது அற்புதம் நடக்குது. இப்ப இந்த பேய் ஓடட்டும், இந்த விபச்சாரம் எண்ணத்தை உண்டாக்குற விபச்சார ஆவி இணைச்சிட்டும் வெளியேறட்டும், கோபத்தை உண்டாக்குற கோபத்தின் ஆவி இணைச்சிட்டும் வெளியேறட்டும், புருஷன் முண்டாடிகளை பிரிவினை உண்டாக்குற மனக்கசப்பை உண்டாக்குற பிரிவினை ஆவி இணைச்சிட்டும். அதை நீ என்ன செய்யணும்? அவரை தொழுது கொள்ளும் போது, நீ அந்த நேரம் போகும்போது அல்ல, நீ மாதா வேளாங்கண்ணிக்கு போகும்போது அல்ல, நீ திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகும்போது அல்ல, நீ பழனிக்கு அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அல்ல. எப்போ? இந்த உன்னை படைச்ச கடவுளை படைச்சவரை ஹிந்து சொல்லுது, பரமபிதா பரமேஸ்வரன் பிரைசலா
இந்துக்கள் இதுல கீதையில் என்ன இருக்குன்னா, பரமேஸ்வரன் தான் நம்மளை என்ன செய்யவர், படைச்சவர். இந்த பைபிள் நீங்க சொல்லக்கூடிய பரமேஸ்வரன் தான் பரலோக தகப்பன், பரமபிதா. கைதிட்டுகளை பார்ப்போம். அல்லாங்கிற இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சிருஷ்டி படைத்தவர். அல்லேலூயா. எல்லாருமே யாரை கும்பிடுவோம்? அதனால இந்த முருகனை, இந்த ஐயப்பனை, இந்த மரியா, சூசியப்பர், அந்தோனியாருங்கிற நாமத்தை சொல்றதை விட்டுட்டு இவங்கெல்லாம் யாரு? நம்முடைய சகோதரர்கள். கைதிட்டுக்கலாம் அவங்கள. இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன்னா, இந்த அளவுக்கு பேசுறேன்னு சொன்னா அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். அவங்க அறிவிச்ச சுவிசேஷம் என்ன, அவங்க எதை போதிச்சாங்க, இந்த ரத்தத்தை போதிச்சாங்க, எதை போதிச்சாங்க? அந்தோனியார் கையில பார்த்தீங்கன்னா சிலுவை இருக்கும். சிலுவையினாலே தான் நமக்கு மீட்பு. சிலுவையை கொண்டு வருகிறேன், இயேசுவை கொண்டு வருகிறேன், பிசாசை உடைய ராஜ்யம் என்ன செய்வதாக, இந்த குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக, இந்த மனுஷனை விட்டு வெளியேறுவதாக, இதை சொல்லித்தான் இந்த பரிசுத்த ஆவியில் நிரம்பி இதை சொல்லும்போது கடவுளுடைய ராஜ்யம் அவர் கூடியிருந்த அந்த மக்களுக்கு எரிசி வந்தது, அந்த வீட்டுக்கு வந்தது, அந்த மனுஷனுக்குள்ளே வந்து. கைதிட்டுக்கலாம் பாப்போம். விளங்கலையா? அப்போ அவரை தொழுது கொண்டு, யாரை படைச்சவரை நீ தொழுது கொண்டு, தலைக்கு மேலே கரங்களை தூக்கி தலை வணங்கி, என்னை படைத்த என் தகப்பனை உண்மை நான் எரிசுகிறேன், இணைசுகிறேன், காயப்பட்ட உம்முடைய காயங்களை இணைசுகிறேன், ஈட்டியால் குத்தப்பட்ட லாவை இணைசுகிறேன், முத்தம் செய்கிறேன், சிலுவை சுமந்த தோலை நான் இணைசுகிறேன், என் பாவத்தை சுமந்து தோலை இணைசுகிறேன். இப்படி நீங்க ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மனுஷனும் நீங்க வீட்டில் உட்கார்ந்து படுத்திருக்கும் போது நடந்திருக்கும் போது பைக்கில் போகும்போது சொல்லிட்டு போக முடியுமா? தொழுதுட்டு போக முடியுமா? களவட்டு போகும்போது பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? சோறு உங்க கத்திரிக்காய் வெட்டிட்டு இருக்கும்போது சொல்ல பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? அரிசி பண்ண முடியுமா? பண்ண முடியாதா? சொல்லுங்க. வாயத்திறந்து தான் சொல்லுங்களேன். இதை சொல்லும் போது நீங்க யாரா இருக்கிறீங்கன்னா, பரலோகத்தினுடைய பிரஜைகளாக, அதிகாரிகளாக, பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக இருக்கிறேன்னு சொல்லி வாழ்த்தி ஆசீர்வாதத்தை நிறைவு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.